என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் பகுதி 20. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். நேற்று ருத்ரன் அத்விதா திருமணம் முடிந்திருக்க அத்விதா அப்பா இன்றும் விடுப்பு எடுத்திருக்கிறார். ஆனால் ருத்ரனோ சரியாக 9 மணிக்கு அலுவலகம் வந்து விட்டான். அத்விதா மீது தனக்கு இருக்கும் கோபத்தை அவன் இப்படிதான் வெளிப்படுத்துகிறான். காலை எழுந்து குளித்துவிட்டு உடை மாற்றி அலுவலகம் புறப்படும் ருத்ரனை கண்டு அத்விதா முகம் வாடி போனது. ஆபீஸ் போறீங்களா? அவள் குரலில் ஏமாற்றம் அப்பட்டமாக பிரதிபலித்தது. ஆமா. ஒரு வாரமாவது லீவ் எடுக்க கூடாதா? எதுக்கு? கண்ணாடியில் தெரியும் அத்விதாவை பார்த்தபடி கேட்டான். அவள் பேசவில்லை. உன்னைத்தான் கேட்டேன். நான் எதுக்காக ஒரு வாரம் லீவ் எடுக்கணும்? நான் இந்த சென்னையை விட்டு வேற எங்கேயுமே போனதில்ல. 2-3 தடவை மட்டும் தாத்தாவோட தஞ்சாவூர் போயிருக்கேன், அவ்வளவுதான். உன்னுடைய அப்பா சித்தி மானசா கூட சென்னையை விட்டு எங்கேயும் போயிருந்திருக்க மாட்டாங்களே? அவள் பதில் சொல்லவில்லை. உன்னதான் கேட்டேன். இல்ல, அவங்க போயிருக்காங்க. என தாத்தா கூட தஞ்சாவூர் அனுப்பிட்டு ஊட்டி, கொடைக்கானல், கோவான்னு போயிருக்காங்க. உன்னையே கூட்டிட்டு போகல? செலவு அதிகமாகும்னு சொல்லி கூட்டிட்டு போகல. அப்படி சொன்னது யாரு? சித்தி. அப்ப உங்க அப்பா எதுவும் சொல்லலையா? அப்பா சித்திய திட்டுனாரு, சண்டையும் போட்டாரு. சண்டை பெருசாகிற மாதிரி இருந்ததால நான் தாத்தா வீட்டுக்கு போறேன், எனக்கு தாத்தா வீட்டுக்கு போக ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சித்தியும் தாத்தாவை கூப்பிட்டு என்ன அவர் கூட அனுப்பி வச்சாங்க. பெரிய தியாகின்னு நினைப்பு. நீயா தானே எங்கேயும் போகல, அப்புறம் அதையும் இப்ப சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கு, 1 மாசத்துக்கு எங்கேயுமே போக முடியாது என்று கூறியவன் கிளம்ப, இருங்க நான் சீக்கிரமா சமைக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடையும் எடுத்துட்டு போங்க, எதுவும் தேவையில்லை, நான் வெளியே பாத்துக்கிறேன் என்று கூறியவன் கிளம்பி அலுவலகம் வந்து விட்டான். ஆனால் அவளது அந்த வாடிய முகம் மட்டும் அவன் மனத்திரையில் நிறைந்து நிற்கிறது. எதிலும் அவன் மனம் ஒட்டவில்லை. தவித்தவன் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான். படுக்கையில் சாய்ந்து அமர்ந்திருக்கும் அத்விதா ருத்ரனின் புகைப்படம் ஒன்றை மடியில் வைத்துக் கொண்டு, என் மேல உங்களுக்கு எந்த அளவு காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா வேணும்னே அதை மறைச்சு வச்சுட்டு என்ன பாடப்படுத்துறீங்க. இது உங்களுக்கு நியாயமா? நான் உங்ககிட்ட இருந்து தள்ளிதான் போனேன், ஆனா நீங்க தான் என்ன காதலிக்கிறதா சொல்லி என்ன கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ தள்ளியே வச்சிருக்கீங்க. நீங்க தள்ளி போறது ஒரு வலியா என் மனச குத்திட்டே இருக்குது. என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவள் புலம்பிக் கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. தலையை திருப்பி படுக்கையில் கிடக்கும் செல்போனை பார்த்தாள். ஹிட்லர் என்று காட்டியது. இந்த ஹிட்லர் எதுக்காக இப்ப கூப்பிடுறாராம்? முணுமுணுத்தவள் அழைப்பை ஏற்று ஹலோ என்றாள். என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான் இருக்கேன். ஏதாவது சமைச்சியா? இல்ல, நீங்க தானே எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டு போனீங்க. அது எனக்கு. உனக்கு ஏதாவது சமைச்சியா? இல்ல. காலையில் ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல. டைம் 12 ஆயிடுச்சு, இன்னுமா சாப்பிடல? பசிக்கல. சரி, நீ சீக்கிரமா ரெடியாக, வெளியே போய் சாப்பிடலாம். அவள் முகம் சட்டென்று மலர்ந்தது. இதோ ரெடி ஆயிடுறேன் என்றவள் அழைப்பை துண்டித்து செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு அவனது புகைப்படத்தையும் படுக்கையில் வைத்துவிட்டு வேகமாக குளியல் அறைக்கு சென்றாள். அதற்காகவே காத்திருந்தவன் போல் சத்தமில்லாமல் திறந்திருக்கும் அறைக்குள் நுழைந்த ருத்ரன் ஒரு பேக்கை எடுத்து அத்விதா உடை, தன் உடை என்று 1-2 எடுத்து வைத்த பின் அதை எடுத்து வந்து கார் டிக்கியில் வைத்துவிட்டு அதன் பிறகு எதுவும் அறியாதவன் போல் அறைக்கு வந்தான். முகம் கழுகி விட்டு வந்த அத்விதா அவனை கண்டதும், வந்துட்டீங்களா, இதோ ரெடி ஆயிடுறேன் என்று கூறியபடியே பீரோவை நோக்கி நகர அவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்கு சென்றான். அவன் திரும்பி வரும்போது அழகான சிகப்பு நிற சேலை ஒன்றை உடுத்தி கண்ணாடி முன் நிற்பவள் கூந்தலை பின்னிக் கொண்டிருக்கிறாள். அவள் அழகு நாளாக அதிகமாகிறதா என்ன? அவள் அழகு அவனை மயக்கும் போதும் அவளை பொருட்படுத்தாதவன் போல் தயாராக ஆரம்பித்தான். இருவரும் சில நிமிடங்களில் புறப்பட்டு விட்டனர். இப்போது மதியம் 1 மணி. நேராக ஒரு ஹோட்டலுக்கு அவளோடு வந்தவன் உணவை முடித்துக் கொண்டு மீண்டும் பயணமானான். இப்ப எங்க போறோம்? சும்மா அப்படியே ஊரை சுத்திட்டு நைட்டு வெளியே சாப்பாட முடிச்சிட்டு வீடு திரும்பிடலாம். சரி என்றவள் வெளியே பராக்கு பார்த்தபடி அமர்ந்து விட்டாள். அவன் தான் அவளிடம் எதுவும் பேசுவதில்லையே. அவள் எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்டவன் அமைதியாக காரை ஓட்ட ஆரம்பித்தான். கார் எங்கும் நிற்காமல் சென்னையை தாண்டி சென்று கொண்டே இருக்க அவனை புரியாமல் பார்த்தாள். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஊட்டியில இருக்கான், அவனுடைய தங்கச்சிக்கு கல்யாணம், அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் ருத்ரன் கூற, அதையே முன்னாடியே சொல்லல? ட்ரெஸ் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கலாமே.
அவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் காரை ஓட்டினான். மாலை 6 மணி ஆன போது கிருஷ்ணகிரியை எட்டிய அந்த கார் அழகான அந்த வீட்டின் முன்னால் வந்து நின்றது. வீட்டிற்குள் வரும்போது நடுத்தர வயது நபர் ஒருவர் அவர்களை வரவேற்றார். அத்விதா, இதுதான் குமாரசாமி, நம்ம வீட்டை இவர்தான் பாத்துக்கிறாரு என்று கூற, அது ருத்ரனின் வீடு என்பது அவளுக்கு அப்போதுதான் புரிந்தது. அண்ணே, இதுதான் என்னுடைய மனைவி அத்விதா. கல்யாணம் இப்பதான் முடிஞ்சது தெரியும்ல. நீங்க போன் பண்ணி சொன்னீங்களே தம்பி, என்னாலதான் வர முடியல. உட்காருங்க தம்பி, நான் டீ எடுத்துட்டு வந்துடுறேன். அவர் சமையலறைக்குள் சென்று டீயோடு பஜ்ஜி வடையும் எடுத்து வந்து அவர்களை முன்னால் வைத்தார். அட, வடை பஜ்ஜி எல்லாம் சூடா இருக்கே. ஆமா தம்பி, உங்களுக்காக சாப்பாடையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாத்தையும் சூடா பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். நீங்க எப்ப வேணும்னாலும் எடுத்து சாப்பிடலாம். சரிண்ணே, நீங்க கிளம்புங்க, காலையில வந்தா போதும். சரி தம்பி என்றவர் விடை பெற்றுக் கொண்டார். அனைத்தையும் முன்பே ஏற்பாடு செய்து விட்டவன் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்ற கோபம் அத்விதாவுக்கு. ருத்ரன் தன்னை விட்டு வெகு தூரம் செல்கிறானோ என்ற கவலையும் அவளை தொற்றிக்கொள்ள அவள் விழிகள் நிறைந்து விட்டது. அதை மறைக்க அவள் சட்டென்று அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். வீட்டை சுற்றி கரும்பு தோட்டமும் சோள வயலும் இருக்கிறது. அதன் அழகை வெறுமனை பார்த்தபடியே கால் போன போக்கில் அவள் நடக்க ஆரம்பித்தாள். அத்விதா சுற்றி பார்த்து விட்டு வரட்டும் என்று நினைத்தவன் காரின் டிக்கியில் இருந்து பேக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் வந்தான். வீடு பளிச்சென்று சுத்தமாக இருக்கிறது. ஒரு அறைக்குள் வந்தவன் தன் உடையை எடுத்து வெளியே வைத்த பிறகு பாக்கெட்டில் இருந்த செல்லை எடுத்து படுக்கையில் போட்டான். சட்டையை கழற்றி படுக்கையில் போடும்போது அவனது செல்போன் ஒலித்தது. குமாரசாமி என்று டிஸ்பிளே காட்ட செல்லை கையில் எடுத்தவன் அழைப்பை ஏற்றான். சொல்லுங்கண்ணே. தம்பி, நைட்டு கரும்பு தோட்டத்திலயும் சோள வயல்லையும் காட்டியான முள்ளம் பன்றின்னு ஏதாவது காட்டு விலங்குகள் புகுந்துடுது. அதை தடுக்கிறதுக்காக கம்பி வேலியில மின்சாரத்தை பாய்ச்சி இருக்கும். நீங்க நைட்டு சோள வயலுக்குள்ள எல்லாம் போக மாட்டீங்கன்னு தெரியும். ஆனாலும் சொல்லணும்ல தம்பி, வீட்டுல இருக்கும்போது சொல்ல மறந்துடுச்சு. அதுதான் போன் பண்ணேன். அப்படியா, சரி நீங்க போனை வைங்க என்றவன் செல்லை அப்படியே படுக்கையில் போட்டுவிட்டு அத்வி என்று அழைத்தபடியே வீட்டிலிருந்து வெளியே வந்தான். ஆனால் அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. பயந்து போனவன் கரும்பு காட்டிற்குள் ஓடினான். அத்வி என்று அழைத்தபடியே அவன் ஓடினாலும் ஏதோ சிந்தனையோடு நடந்து சென்று கொண்டிருந்தவள் அவன் அழைப்பை கவனிக்கவில்லை. அவளை தேடி அலைந்தவன் இறுதியில் அவள் முன் வந்து நின்றான். உன்னதான கூப்பிடுற, காதுல விடலையா? கோபமாக கேட்டவனை வியப்போடு பார்த்தவள், இல்ல நான் கவனிக்கல. அம்மா, உங்க சட்டை எங்க என்று கேட்டாள். ட்ரெஸ்ஸ மாத்திட்டு இருக்கும் போதுதான் குமாரசாமி அண்ணா போன் பண்ணி காட்டு விலங்குகள் தோட்டத்தை நாசம் பண்ணது, அதை தடுக்கிறதுக்காக கம்பி வேலியில கரண்ட பாஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. பதறி அடிச்சுட்டு ஓடி வர என்றவனை ஆழமாக பார்த்தவள், செத்தா செத்துட்டு போகட்டும்னு விட வேண்டியதுதானே என்று கேட்டாள். காற்றில் உயர்ந்த அவனது கரம் அவள் கன்னத்தில் பதிந்தது. உன்னை சாகுவாடி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த. உன்னுடைய வீட்டுல யாருக்கும் நீ தேவையில்லாதவளா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல. என்னுடைய வாழ்க்கையே நீதான். ஆனா நீ என்ன அப்படி நினைக்கல. அந்த வருத்தத்தை நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? பெருசா பேச வந்துட்டா என்றவனின் விழிகள் அவன் கரம் பட்டு சிவந்து போன அவளது கன்னத்தின் மீது இருந்தது. பதறி போனவன் மெல்ல கை உயர்த்தி அவள் கன்னத்தை தொட மீண்டும் அடிக்கப் போகிறான் என்று நினைத்து பயந்து தலையை ஒரு புறம் திருப்பிக் கொண்டவள் விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அதை ரசித்தபடியே அவள் கன்னத்தை இதமாக வருடியவன், ரொம்ப வலிக்குதா என்று கேட்டான். வியப்போடு விழிகளை திறந்து பார்த்தவள் மெல்ல நகர தடுமாறி போனாள். வீழ்ந்து விடாமல் இருக்க இரு கரங்களையும் உயர்த்தி வளர்ந்து நிற்கும் கரும்பு செடியை பிடிக்க முயல ஒரு கரம் தவறி அவன் மார்பில் பதிந்தது. அதுவரை வீராப்பாக இருந்தவனின் உடலில் அவளது கரம் பட்டதும் அது சூடாகி போனது. அவன் உணர்ச்சிகளும் தூண்டப்பட உயர்ந்த அவனது கரம் அவள் இடையை சுற்றி வளைத்ததோடு கன்னத்தை வருடி கொண்டிருந்த கரம் அதை விடுவித்து விட்டு ஆசையாய் அவள் மேனியில் மேய ஆரம்பித்தது. பாலை நிலமாக கிடந்த அவள் உடலில் உணர்ச்சிகள் தூண்டப்பட சொக்கி போனவள் விழிகளை மூடிக்கொண்டாள். உணர்ச்சிகள் மடை உடைத்தோடும் வெள்ளமாக அவளை அப்படியே கட்டி தழுவியவன் அவளை வாரி எடுத்து கொண்டு வீட்டை நோக்கி நடக்க அவன் கழுத்தை சுற்றி வளைத்து கொண்டவள் அவன் மார்பிலும் கழுத்திலும் கன்னத்திலும் ஆசையாய் ஆவேசமாய் இதழ்களை பதித்தாள். அவளை படுக்கையில் கொண்டு வந்து கிடத்தியவன் பொறுமை இழந்து அவள் சேலை ரவிக்கை அனைத்தையும் கிழித்தெறிந்து விட்டு அவளை வேட்டையாடினான். வலிகள் கூட சுகமாக இருக்கும் என்று அத்விதா உணர்ந்த அழகான தருணம் அது. ருத்ரனின் மார்பில் முகம் புதைத்து உறங்கிக் கொண்டிருந்த அத்விதா எழும்போது 8 மணி. அவளை அணைத்தபடியே ருத்ரன் படுத்திருக்கிறான். ஆடை இல்லாத அவள் மேனியே அவன் கரம் கட்டி அணைத்திருக்கிறது. மாத்திக்கு வேற ட்ரெஸ் கூட இல்ல.
இங்க இருந்து எப்படி வெளியே போறதாம் அவள் கேட்க, பக்கத்து ரூம்ல ஒரு பேக் இருக்கு, அதுல உனக்கு தேவையான எல்லாமே இருக்கு. ஓஹோ, அப்படின்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் வீட்டுல இருந்து கிளம்புனீங்களா? ஆமா, அதுல உனக்கு என்ன சந்தேகம்? ஏன் இப்படி பண்ணீங்க? சென்னை, தஞ்சாவூர் இந்த 2 ஊரை தவிர வேற எந்த ஊருக்கும் போனதில்லைன்னு நீ சொன்னதுக்கு அப்புறமா உன்னை அப்படியே விட என்னால எப்படி முடியும்? உனக்கு ஊரை சுத்தி காட்டதான் இந்த பயணம். அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள் தேங்க்யூ என்றாள். மொத்தம் கொடுத்ததெல்லாம் இருக்கட்டும், நான் இப்பவும் உனக்கு ஹிட்லர் தானே? ஹிட்லரா? ஆமா, உன் செல்போன்ல என் பேரு நீ அப்படித்தானே சேவ் பண்ணி வச்சிருக்க. சாரி, அத மாத்த மறந்துட்டேன், எனக்கு இப்பவே மாத்திடுறேன் என்று கூறியவள் அப்போதே செல்போனை எடுத்து அவனது பெயரை என் உயிர் என்று மாற்றினாள். 10 மணியான போது இருவரும் அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு விட்டனர். ஒரு வாரம் ஊட்டி முழுவதும் சுற்றி திரியும் போது தன் செல்போனையும் அத்விதா செல்போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து வைத்திருந்தான் ருத்ரன். ஆனாலும் தன் அலுவலகத்தோடும் அலுவலக ஊழியர்களோடும் லேப்டாப் மூலமாக அவன் தொடர்பில் தான் இருந்தான். இன்று வீடு திரும்பும் போது மாலை 5 மணி ஆகிவிட்டது. அதன் பிறகுதான் இருவரும் செல்போனை ஆன் செய்தனர். சித்தியிடமிருந்து அத்விதாவுக்கு 50 மிஸ்டு கால்ஸ். அதை கண்ட ருத்ரன், என்ன உன்னுடைய சித்தி 50 தடவை கூப்பிட்டு இருக்காங்க? தெரியலையே, ஒருவேளை அப்பாவுக்கு ஏதும்? சேச்சா, மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நேற்றுக்கு சாயந்தரம் கூட ஆபீஸ் விஷயமா நான் அவர்கிட்ட வாட்ஸ்அப்ல பேசிட்டு தான் இருந்தேன். சரி, உன்னுடைய சித்தி எப்ப எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பாரு. அவள் அழைப்பை பரிசோதித்தாள். 20 முறை 2 நாட்களுக்கு முன்பு அழைத்திருக்கிறார். அதன் பிறகு 10 முறை, நேற்று 10 முறை, இன்று 10 முறை. என்னாச்சு? பதறி போனவள் சித்தியை அழைக்க முயல சட்டென்று அவள் கையில் இருந்து செல்லை பறித்தவன், அவங்களே கூப்பிடட்டும், கூப்பிட்டா மட்டும் எடுத்து பேசு என்றான். அவனது கையில் இருந்த செல்போன் ஒலிக்க ஆரம்பித்தது. சித்தி தான் அழைக்கிறார். செல்லை அவளிடம் கொடுத்தவன், ஸ்பீக்கர்ல போட்டு பேசு என்றான். அவளும் ஸ்பீக்கரில் போட்டு அழைப்பை ஏற்றாள். அத்விதா, நீ எங்கம்மா போயிட்ட? 2-3 தடவை நானும் மனசாவும் வீட்டுக்கு வந்திருந்தோம். பதற்றத்தோடு கேட்ட சித்தியின் குரல் அழுகையின் ஓரத்தை எட்டி இருக்கிறது. நாங்க ஊட்டி போயிருந்தோம் சித்தி, இப்பதான் திரும்பி வந்தோம். அத்விதா, நான் உன்கிட்டயும் ருத்ரன் தம்பிக்கிட்டையும் பேசணுமா? ருத்ரனை பார்த்தாள் அத்விதா. வர சொல்லு என்று கஞ்சாடை செய்தான். நாங்க வீட்டுலதான் இருக்கோம் சித்தி, நீங்க வாங்க. சரிம்மா என்றவர் அழைப்பை துண்டிக்க, என்னாச்சு? உன்னுடைய சித்திக்கு பாசம் பொங்கி வழியுது. இந்த பாசத்துல ஏதோ கொஞ்சம் உண்மை இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது. சரி, வரட்டும், அதுக்குள்ள நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடு, நானும் ஃப்ரெஷ் ஆயிடுறேன். அவன் உடைட்டவளை எடுத்துக்கொண்டு பக்கத்து அறைக்கு சென்றான். சித்தியும் மானசாவும் அழுது கலங்கிய விழிகளோடு ருத்ரன் மானசா முன்னால் வந்து அமர்ந்து 10 நிமிடங்கள் ஆகிவிட்டது. அவர்களால் பேச முடியவில்லை. அழுகைதான் பீரிடுகிறது. சித்தி, என்னாச்சு? பொறுமை இழந்து அத்விதா கேட்க, சித்தியால் பேச முடியவில்லை. அவர் விசும்பி விசும்பி அழுதார். மனசா, நீயாவது பேசுடி. அக்கா என்றவள் எழுந்து அத்விதாவை கட்டி கொண்டு அழுதாள். அழுது ஓயிட்டும் என்று ருத்ரன் சைகை செய்தான். சிறிது நேரம் அழுத மானசா அழுத்தி கண்களை துடைத்த பிறகு மெதுவாக பேச ஆரம்பித்தாள். அக்கா, அப்பா அம்மாவை விவாகரத்து செய்ய போறாரு. ருத்ரன் அத்விதா இருவரும் நடுங்கினர். என்னடி சொல்ற? ஆமக்கா என்றவள் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் கூறிய பின், இப்ப அப்பா வீட்டுலதான் இருக்காரு. ஆனா என்னுடைய கல்யாணத்தை உடனே நடத்த போறாராம். மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் தான் அந்த வீட்டுல இருப்பாராம். அதுக்கப்புறமா வாடகைக்கு வீடு பார்த்து போயிடுவாராம். தாத்தாவை அம்மா கூட வந்து இருக்க சொல்லிட்டாரு. மாசம் மாசம் அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் செலவுக்கு காசை அப்பாவே கொடுத்துடுவாராம். மூச்சை அடக்கி கொண்டு அனைத்தையும் கேட்டபடி அமர்ந்திருந்த ருத்ரன் அத்விதா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ருத்ரன் சித்தியை பார்த்தான். அத்த, மாமா எந்த அளவு உங்களால காயப்பட்டதால இந்த வயசுல இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பார்னு உங்களுக்கு புரியுதா என்று கேட்டான். ஓ என்று அழுத சித்தி, நல்லா புரியுது தம்பி. அவர்கிட்ட தினமும் எதையாவது சொல்லி சண்டை போட்டுட்டே இருப்பேன். அவர் பயமுறுத்தி அடக்கி வச்சிருந்தேன், அதுதான் உண்மை. பொறுத்து பொறுத்து பார்த்தவர் கடைசியில சுதந்திரம் வேணும்னு கேக்குறாரு. அந்த அளவு நான் அவரை ஒரு அடிமை மாதிரி, கைதி மாதிரி நடத்தி இருக்கேன். அது எனக்கு இப்பதான் புரியுது. அவர் என்கிட்ட பேசுறதே இல்ல, என்ன பேச அனுமதிக்கிறதும் இல்ல. இப்ப அவரு ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்காரு. ஆனா என்னால முடியல. ருத்ரன் சிரித்தான். அவர் பேச ஆரம்பிச்சுட்டா திரும்பவும் வேதாளம் முருங்கை ஏறிடுமே, அந்த பயம்தான் அவருக்கு. இல்ல தம்பி, நான் திருந்திட்டேன்.
அத மானசா மூலமா அவருக்கு தெரியப்படுத்திட்டான்னு அவரு நம்பல. உங்க அப்பாவை நடிப்புல யாரால ஜெயிக்க முடியும்னு கேக்குறாரு தம்பி. எப்படியாவது நீங்க 2 பேரும் சேர்ந்து அவரை எங்க கூட சேர்த்து வச்சிடுங்க. மாமா விவாகரத்துக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்காரா? இல்ல தம்பி, அத பத்தி எதுவும் தெரியல. ஆனா தினமும் அவர் வக்கீல் கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. 2 வாரம் கழிச்சு உங்க மனைவியோட என்ன வந்து பாருங்கன்னு தான் கடைசியா பேசும்போது வக்கீல் அவர்கிட்ட சொன்னாரு. சித்தி அழுகிறார். அத்தை, அழாதீங்க, நாங்க மாமாவை கூப்பிட்டு பேசுவோம் என்றவன் அத்விதா அப்பாவை அழைத்து வீட்டிற்கு வருமாறு கூற அவரும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சேர்ந்து விட்டார். அப்பா, என்னப்பா இது? அத்விதா கேட்க அவளை பேச விடாமல் கை உயர்த்தி தடுத்தவர், என்னுடைய முடிவுல நான் உறுதியா இருக்க அத்விமா, நீ இதுல குறுக்கிடாத என்றார். அனைவரும் இருக்கிறார்கள் என்று கூட பாராது சித்தி சட்டென்று அப்பா காலில் விழுந்து கதறி அழுதார். நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்போ நான் திருந்தலன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா அந்த நொடி நீங்க என்ன விவாகரத்து பண்ணிடுங்க, நான் தடுக்க மாட்டேன். அத்விதாவையும் நான் என்னுடைய சொந்த பொண்ணா பாத்துக்கிறேன், என்ன மன்னிச்சு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க என்று கெஞ்ச, சரி, ஆனா இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ். நம்ம அத்விதாவையும் உன் பொண்ணா ஏத்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக இப்ப நான் உன்னை மன்னிக்கிறேன் என்று கூறி சித்தியை ஏற்றுக்கொண்டார். சித்தி உண்மையிலேயே முழுமையாக மாறி இருந்தார். அத்விதாவை தன் மகளாகவே நேசிக்க ஆரம்பித்து விட்டார். அவளை அடிக்கடி பலகாரங்களோடு வந்து பார்த்து செல்லும் சித்தி இப்போது அத்விதாவுக்கு ஒரு அம்மாவாகவே தெரிந்தார். நாட்கள் மெல்ல நகர துவங்கியது. அப்பா மானசாவுக்கு நல்ல ஒரு வரனை பார்த்து விட்டார். அவளது திருமணத்தை கோலாகலமாக நடத்தியும் முடித்தார். அன்று ருத்ரன் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வரும்போது அத்விதா சமையல் அறையில் ஏதோ வேலையாக இருந்தாள். சுகந்தி அக்காவும் மற்ற வேலையாட்களும் விடுப்பு முடிந்து வேலைக்கு வரும் வரை 4 புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்தி இருந்தவன் அத்விதாவை எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக கூறியிருந்தான். அதையும் மீறி அவள் ஏதோ செய்து கொண்டிருக்க அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. அத்வி, நீ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்க? மாடிக்கு வா என்று கூறிவிட்டு மாடிக்கு சென்றவன் அவள் வரவுக்காக காத்திருக்க கையில் ஒரு சிறு தட்டோடு உள்ளே வந்தவளின் மறுகரத்தில் டீ. என்ன ருத்ரன் சாருக்கு கோபம் கொஞ்சம் தூக்கலா இருக்கு என்று கேட்டவள் கொண்டு வந்த பலகாரத்தையும் டீயையும் அவனை நோக்கி நீட்டினாள். உன்னதானே எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, அப்புறம் என்ன கிச்சன்ல பூனை மாதிரி உருட்டிட்டு இருக்க? இந்த பலகாரம் பண்ணணும்னு ஆசையா இருந்தது, அதுதான். ஆமா, இது என்ன? இதுவா? இததான் கேரளால பழம்பொரின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, சாப்பிடணும் போல இருந்தது, அதுதான் செஞ்சேன். அப்படியா என்றவன் அவளை சுற்றி வளைக்க, ஐயோ டீ கொட்டிடும் என்றாள். டீயை மட்டும் அவள் கையில் இருந்து வாங்கி கொண்டவன், இந்த பழம்பொரிய நீயே எனக்கு ஊட்டிவிடு என்று கூறிவிட்டு அவளை அழைத்தபடியே டீயை ரசித்து பருக அவளும் பழம்பொரியை அவனுக்கு ஊட்டினாள். டீ பருகி முடித்தவன், இப்ப வயிறு நிறைஞ்சிருச்சு, ஆனாலும் பசிக்குதே. அவளை ஆசையாய் பார்க்க வெட்கத்தில் முகம் சிவந்தவள் அவன் தோளில் சாய்ந்தாள். அவளை தன் இளமை பசிக்கு விருந்தாக்கி கொண்டவன் அவள் மார்பில் சிறு குழந்தையாக விழிமூடி கிடக்க அவனை அணைத்தபடியே அவன் தலைமுடியை விரல்களால் கோதும் போது அவளுக்கு குமட்டி கொண்டு வந்தது. ருத்ரன், தூங்கிட்டீங்களா என்றவளை மெல்ல விழிகளை திறந்து விழிகளை உயர்த்தி பார்த்தான். என்ன? அவன் கரத்தை பிடித்து தன் வயிற்றில் வைத்தவள், குட்டி பாப்பா வரப்போறாங்கன்னு தோணுது. ஏய் என்றவன் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, செக் பண்ணிடலாமா என்று கேட்டான். என்று அவள் தலையசைக்க எழுந்து கொண்டவன் சில நிமிடங்களில் மெடிக்கல் ஷாப்புக்கு சென்று திரும்பினான். பரிசோதனையில் உறுதியாக அவளை வாரி அணைத்து முத்தமழை பொழிந்தவன் அவளை ஒரு பூ போன்று பார்த்து கொண்டான். அந்த மகிழ்ச்சியான செய்தி அப்பா சித்தி செவியை எட்ட மானசாவோடு ஓடோடி வந்து விட்டனர். சித்தியும் அவளை தாங்கு என்று தாங்க ஆரம்பித்து விட்டார். 9 மாதங்கள் நிறைவடைய அத்விதா அழகான 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். தாயானாலும் அவளை சேயாக பார்த்து கொண்டான் ருத்ரன். சிதைந்த ஓவியமாக இருந்த அத்விதாவின் வாழ்க்கை இப்போது பாசத்தை மறைக்காமல் காட்டும் அப்பா, தாயாக தன்னை நேசிக்கும் சித்தி, அன்பை வாரி வழங்கும் தங்கை, உயிராக நேசிக்கும் கணவர், அழகான குழந்தைகள் என்று அழகான ஒரு ஓவியமாக மாறிவிட்டது. அவளது அந்த அமைதியான அழகான வாழ்க்கை அப்படியே தொடரவும் ஆரம்பித்தது. முள்ளாய் தீண்டும் காதல் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.